வெல்கம் டு சமையல் சிறகுகள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் சிக்கன் ரோல். நம்ம ஷவர்மா மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக மைதா எடுத்துக்கிறேன், 1.5 கப்பு தயிர், உப்பு. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க மூடி. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மாவு. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் 1 ஹவர் கூட நம்ம அது கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மாவு வந்து சாஃப்டாகும். நமக்கு அந்த சப்பாத்தியும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இதை வந்து எண்ணெய் ஊற்றாமல் 2 பக்கமும் நம்ம சப்பாத்தி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் நல்லா உப்பி வரணும். அது வரைக்கும் நல்லா எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரோல் செய்கிறதுக்கான பேஸ் ரெடி ஆயிடுச்சு, அதாவது சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கனும் வெஜிடபிள்ஸும் வச்சு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 100 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், அப்புறமா வந்து சிக்கன் டிக்கா மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 or 30 மினிட்ஸ் நல்லா மேக்னேட் ஆன உடனே பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கனை லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம டிக்கா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் இதை கொஞ்சம் நல்லா குக் ஆகிடும். லைட்டாக அந்த கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா சின்ன சின்ன பீஸாக கட் ஆகிடும் சிக்கனு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம கோஸ் சேர்த்துருக்கோம். கோஸ் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா அந்த பச்சைத்தன்மை போனோடனே கேப்சிகமும் ஆனியனும் போட்டு உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த கேப்சிகமும் ஆனியனும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மயோனைஸ் செய்யலாம். கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு போட்டுக்கலாம். 2 பாயில் பண்ண எக்கு பாயில் பண்ணி கொஞ்ச நேரம் அதை கட் பண்ணி ஆற வச்சுருங்க. 2 பாயில் பண்ண எக்கு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா கெட்டியான தயிர். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில், அதுக்கப்புறமா சால்ட்டு இது போட்டு மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா மயோனைஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் அண்ட் வெஜிடபிள் இருக்குல்ல அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்திலையும் லைட்டாக பேஸில் வந்து கொஞ்சமாக மயோனைஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் சிக்கன் மசாலா எடுத்து கொஞ்சமாக ஒரு ஃபில்லிங் எவ்வளோ வேணுமோ கொஞ்சமாக வச்சுருக்கேன், எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு மேலே கட் பண்ண வெள்ளரிக்காய் வச்சுக்கலாம். வெள்ளரிக்காய், ஸ்வீட் கார்ன் நமக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ண வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் வச்சுட்டு அது கீழே விழாமல் ரோல் பண்ணி எடுத்தால் நம்ம ஷவர்மா ரெடி. ஷவர்மா, சிக்கன் ரோல், வெஜிடபிள் ரோல் எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் சிறகுகள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.